அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, டீ ஃபேக்டரில ஒர்க் பண்ணவங்க. ம். ஸோ நீங்க எல்லாம் அந்த பரதேசி மூவி படம் பார்த்துருப்பீங்களா? ஆமா. ஒத்தடிமைகளா இருந்திருப்பாங்க அந்த மாரி. எஜுகேஷன்ங்கிறது வந்து ஒரு பர்சனல் க்ரோத்ல இருந்து கெரியர் க்ரோத் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. ஆக்சுவலி நான் டென்டிஸ்ட்டுங்க. ஓகே. நான் வந்துட்டு பிஜி ஐ மீன் நீட் எழுதி அதுக்கப்புறம் தான் பிடிஎஸ் ஜாயின் பண்ணேன். இப்ப என்னோட ஃபேமிலில வந்து எல்லாருமே எஜுகேட்டட் தான். பட் நான் வந்து நான் வந்து அந்த பேஷனை நான் மிஸ் பண்ணாலுமே என்னோட லைஃப்பை நான் மிஸ் பண்ணிட மாட்டேன். ஃபுல்லா அப்படியே சேஞ்ச் 0 to 100 அப்படி தான் சொல்ல முடியும். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியோ இல்லை என்னோட ஃபியூச்சர் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணியோ என்னால் இருக்க எஜுகேஷன் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஆக்சுவலி எஜுகேஷன் பார்த்தா நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். நம்ம அப்பா, அம்மா என்ன பண்ண முடியாதோ நம்மளால சாதிக்க முடியும். ஸோ அவங்க பரம்பரையில வந்து நல்ல ஒரு எஜுகேட்டடா இருந்திருந்தாங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்க முடியும். இப்போ அப்பா அம்மாலாம் பார்த்துட்டீங்கன்னா, என்னோட அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, டீ ஃபேக்டரில ஒர்க் பண்ணவங்க. ஸோ நீங்க எல்லாம் அந்த பரதேசி மூவி படம் பார்த்துருப்பீங்களா? ஆமா. ஒத்தடிமைகளா இருந்திருப்பாங்க அந்த மாரி. ஸோ எங்களோட வந்து அந்த மாரி தான். ஸோ ரூ. 10 ரூ. 20 கஷ்டப்பட்டு அட்டை இதுல எல்லாம் மலையில எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த இதை பார்க்கணும். இப்போ எஜுகேஷன்ங்கிறது வந்து ஒரு பர்சனல் க்ரோத்ல இருந்து கெரியர் க்ரோத் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. இப்போ எக்கனாமிக்காக நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும்னா எஜுகேஷன் இப்போ ஒரு நார்மல் ஒரு பீப்புளுக்கு வந்து எஜுகேஷனுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் தான். எஜுகேஷன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் டென்டிஸ்ட்டுங்க. ஓகே. நான் வந்துட்டு பிஜி ஐ மீன் நீட் எழுதி அதுக்கப்புறம் தான் பிடிஎஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே. இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றத தாண்டி இப்போ நான் இங்கே கோயம்புத்தூரில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அவங்க ஜாப் ஐ மீன் அவங்க கெரியர் ஃபோக்கஸ் பண்ணி போனால் டிபெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். நிறையா திங்ஸ் அவங்க லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணலாம். அது ஒன்று. அப்புறம் ஃபேமிலியை ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷன் ஒரு ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம கெரியர் க்ரோத் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்னோட லைஃப்பில் நடந்த விஷயம் வச்சு நான் சொல்லலாம். நான் வந்து காலேஜ் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஐடியில் வந்து 3 வருஷம் மேக்ஸ் டீச்சிங் ஆன்லைன் டியூட்டரிங் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸ் டீச்சிங் லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு இந்த டொமைன் சேஞ்சுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிய வந்தது. நான் இருந்த டொமைனை விட நிறையா பெட்டரான டொமைன் இருக்குது, நம்ம அதில் சேஞ்ச் ஆகிட்டா நம்ம இன்னும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இப்போ UX டிசைனிங் படிச்சுட்டு இருக்கேன். அதோடு சேர்த்து என்னோட பேஷனையும் நான் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக கர்நாடிக் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்னோட ஃபேமிலியில வந்து எல்லாருமே எஜுகேட்டட் தான். பட் நான் வந்து எஜுகேட் பண்ண பிறகு தான் என்னோட லைஃப்பை நான் இண்டிபெண்ட்டாகவும் தனியாகவும் ஒரு சிட்டி டு சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தரோட லைஃப் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறதே எஜுகேஷன் தான். பேசிக்காக அவங்க என்ன மாதிரியான ஃபேமிலியிலேருந்து வந்தாலுமே அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எஜுகேஷன் மஸ்டாகவே தேவைப்படுது. ஸோ அதனால ஒருத்தர் லைஃப்பை வந்து தன்னோட லைஃப்பை யூனிக்குவாக வாழணும். நம்ம என்னதான் வந்து மற்ற விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாலுமே பேசிக் எஜுகேஷனாவது அவங்க லைஃப்ல இருந்துட்டா அவங்களோட லைஃப் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நிறைய பேர் எஜுகேஷன் இல்லாமலேயும் மேலே வந்திருக்காங்களே. அப்படியும் அதுவும் அவங்களோட மெயினாக வந்துட்டு அவங்களோட செல்ஃப் பிலீஃப் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் நெகட்டிவிட்டி நிறையா திங்ஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டியும் நம்மளால பண்ண முடியும்னு ஒருத்தவங்க பிலீவ் பண்ணாங்கன்னா யார் வேணாலும் எது வேணால் பண்ணலாம். பட் எஜுகேஷன்ங்கிறது இன்னும் நம்மளுக்கு பேக் போனால் நல்லா சப்போர்ட் கொடுக்குங்கிறது ஒரு திங். மெயினாக எஜுகேஷனை விட நமக்கு வந்து ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எஜுகேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. இப்போ ஏதோ ஒரு கிராஜுவேட் ஒரு யூஜி படிச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கில் தான் நமக்கு டெவலப் பண்ணணும். அப்போதான் அடுத்தடுத்து வந்து இப்போ கூட நாங்கள் வந்து இன்டர்வியூ போயிட்டு வர்றோம். உண்மை சொல்ல போனால் இன்டர்வியூ தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் யூஜி முடிச்சுட்டு சும்மா நாங்கள் பிளேஸ் ஆன கம்பெனிஸ்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் அப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து தேடி எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஸோ எஜுகேஷனுங்கிறது ஒரு எக்கனாமிக் ஸ்டேபிள்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஐ டோன்ட் திங்க் ஸோ எஜுகேஷன் ஒரு டிகிரிங்கிறது வெறும் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானே தவிர ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் என்னன்னா, யாருமே வந்து எஜுகேஷனை மட்டும் என்ன பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சது டான்ஸ் ஆர் சாங் ஆர் என்ன பண்ணாலும் சரி, ஒரு டிகிரியோ லைக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அவங்க அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் இப்போ டிகிரி பண்ணிட்டு இப்போ நான் என்னோட கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட பேஷனையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நான் வந்து அந்த பேஷனை நான் மிஸ் பண்ணாலுமே என்னோட லைஃப்பை நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்னால தான் நான் இது ரெண்டையுமே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஜுகேஷன் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குன்றது அந்த டெவலப்மெண்ட் நம்ம கற்றுக்கணும்னா நம்ம பேசிக்காக வந்து ஒரு எஜுகேஷனாவது அட்லீஸ்ட் ஒரு +2 பாஸ் அவுட் ஆனால் நம்மளோட சக்ஸஸ்.
நம்ம இதுலேயே பிஇ பிஎஸ்சி ஏதாவது பண்ணுறோம்னாலே அது வந்து ஒரு பேசிக்காக நம்ம என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ அதனால நம்ம எஜுகேஷன் ஒரு மஸ்ட்டாக தான் இருக்கும். பட் எல்லாராலையும் அப்படி சாதிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டு இருக்கும். ஒரு சிலவங்க அத்லெட்டிக் போவாங்க, ஒரு சிலர் வேற இதில் போவாங்க. ஸோ ஆனால் எஜுகேஷன் மஸ்ட் இருந்தால் அவங்க அதில் இன்னுமே சாதிக்க முடியும். அது சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பேக் போனா இருக்கும். ஆமாம். எஜுகேஷன் ஒரு பர்சனோட லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுது? ஃபுல்லா அப்படியே சேஞ்ச் 0 to 100 அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ ஒருத்தவங்க 0வா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு படிக்காத ஒருத்தவங்களுக்கும் படிச்ச ஒருத்தவங்களுக்கும் ஆப்வியஸா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ படிச்சவங்க வந்து நம்ம எவ்வளோ எஜுகேட்டடா இருக்கோமோ அவ்வளோ வெல் செட்டில்டா இருக்கலாம். படிப்பு மட்டும் முக்கியம் நான் சொல்ல முடியாது. ஸோ எஜுகேட்டடா இருந்தா we can be stable in everything, எக்கனாமிக், கெரியர், ஹெல்த் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஸ்டேபிளாக இருக்கலாம். யாரையும் வந்து நம்ம நம்பி எஜுகேஷனை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு பேசிக் இது வந்து எஜுகேஷன் தான் வந்து நான் ஸோ என்னோட எஜுகேஷனால தான் நான் இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னே சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி நான் வந்து என் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியோ இல்லை என்னோட ஃபியூச்சர் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணியோ என்னால் அந்த மாதிரி தான் இருந்திருக்க முடியும். ஸோ இப்போ என்னோட எஜுகேஷனால நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் பண்ண முடியுது, படிக்க முடியுது. அண்ட் நான் ஹாப்பியாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னோட எஜுகேஷன் மட்டும். நான் இந்த அளவுக்கு வரும் நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கல்வி இருக்கிற ஒரு கட்டாயமாக இருந்தனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு கையில் கரப்படாமல் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் உட்காந்து வேலை செய்கிறோம். நான் வேலை செய்கிறது ஒரு லெபரட்டரி ஃபீல்டில் வேலை செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாங்களாம் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ எல்லாமே நாங்கள் ஒரு வீட்டில் கொடுத்த ஒரு இது, அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி சரி எல்லாம் படிங்கன்னு சொன்னனால அப்போ எங்களுக்கு அது வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. சும்மா படிக்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது எங்களுக்கே தெரிஞ்சு இப்போ கூட நான் வருத்தப்படுறேன், இன்னும் கூட நிறையா படிச்சிருக்கலாமான்னு வரேன். ஸோ இன்னும் எங்கள் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறேன், எஜுகேஷன் தான் நம்ம பேக் போனு, எல்லாமே நமக்கு அதான் ஸ்ட்ரென்த்து. ஃபஸ்ட்டு எனக்கு ஃபுல்லாக மெடிக்கல் ஃபீல்ட் தான் வரணுன்றது ஆசை. ஏன்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல நம்ம என்னதான் நிறைய பேர் சொல்லுவாங்க சர்வீஸ் அந்த திங்ஸ் தாண்டி ஒரு பேஷண்ட் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு அவங்க ஒரு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லுவாங்க பாருங்களா, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும். ஒரு கேஸ் முடிச்சு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வரும். ஸோ அது ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு டேர்னிங், நான் பண்ணியே ஆகணுன்ற ஒரு இடத்துக்கு வந்தது. அதுதான், வேற ஒன்று. எஜுகேஷன் நான் படிச்சே ஆகணும், இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆகணும்னு வந்து ஒரு பாயிண்ட்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு நம்ம திங்ஸ் இதெல்லாம் பண்றோம்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுல்ல ஒவ்வொரு கேஸ் முடிக்கும் போது, அந்த ஒரு ஃபீலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் வந்துச்சு. என்ன ரொம்பவே இண்டிபெண்ட்டாக மாற்றிருக்கு. என்னோட ஃபேமிலி என்னை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ண வச்சாங்க அவங்க சைடேவோ. பட் ஆனால் என்னை வந்து ரொம்ப இண்டிபெண்ட் ஆக்குனது என்னோட எஜுகேஷன் தான். நான் வந்து இப்போ ஒரு வேற சிட்டி நான் வந்திருக்கதேவோ, ஸோ அது எனக்கு கிடச்சிருக்குன்னா அது என்னோட எஜுகேஷன் மட்டும் தான் மெயினாகவே. ஒருத்தர் எஜுகேஷன் இருந்தா அவங்களால லைஃப்ல எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியுமா? எஜுகேஷன்ல ஹார்ட் ஒர்க்கும் வேணும். இப்போ நீங்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து பேசிக் ஐடியா இல்லை பேசிக் நாலேஜ் அந்த மாதிரி வேணும். அது வந்து நீங்க எஜுகேஷன் ஒரு அடிப்படையான இது இருந்தாதான் அதுல இருந்து வந்து அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை கூட நீங்க கத்துக்க முடியும். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபரெண்டாக, ஏன்னா எஜுகேஷன் இருக்கனால தான் அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள், அவங்களோட கெரியர் க்ரோத்து, அவங்கள ஃபியூச்சர் எல்லாமே அமைச்சிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ஜாப்க்கு ப்ரொஃபஷனல் எல்லாமே அவங்க எஜுகேஷன் இருந்தால் தான் அது பண்ண முடியும். நம்ம கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. சிதம்பரம் மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.